இன்று மார்கழி மாதம் 14ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் வேல்மாறல் பூஜை தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலவாசல்லாம் பெருக்கி கோலம் வந்து போட்டு கலர் பவுடர்லாம் கொடுத்து கோலம் கொஞ்சம் பெருசாக போட்டு கலர் போட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப டைம் ஆகுதுனால சிம்பிளாக சின்ன சின்ன கோலமாகவே போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். கோலம்லாம் போட்டு கலர் பவுடர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடெலாம் போய் மாஃப் பண்ணிவிட்டு சாமான்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் எப்போவுமே தினமும் வீடெல்லாம் துடைப்பீங்களா, தினமும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி தான் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஆமாம் சிஸ்டர், எனக்கு அது மாதிரி பண்ணாமல் பண்ணுறது பூஜை எனக்கு சாட்டிஃபிட்டாக இல்லை. அதனால் தினமும் வீடெல்லாம் மாஃப் போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய பூஜைலாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியே தீபம் ஏற்றிட்டேன். வெளியே இருக்கிற விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியாச்சு. முருகருக்கும் வேலுக்கும் மஞ்சள் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். மஞ்சள் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி பூஜை சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி திருப்புகையும் வேல்மாறலும் படித்து பாராயணம் பண்ணுங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உள்ள கருத்தன் மலையில் நடக்குகுதன் வேலே.